டேய் டக்குவா மொபைலில் நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரையில் நடைபெற்ற தளபதி டிவிகே கட்சியின் தலைவராகிய நடிகர் மைய அண்ணன் விஜய் அவர்களோட 2வது மாநில மாநாடு நம்ம மதுரையில் பாரபத்தி அப்படிங்கிற ஊரில் நடந்துச்சு. வெகு விமர்சைய பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்க. உண்மையாகவே மதுரையில் வந்து அழகர் ஆற்றுல மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திருவிழா. விஜயனை வந்து அழகர் மாதிரியே தான் பார்த்துருக்காங்க அவ்வளோவருமே. அதுபோக விஜயனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கோட்பாடு சொல்லியிருக்காரு, கட்சியோட கோட்பாடுகள் சொல்லியிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது 234 தொகுதியிலையும் வந்து நிற்க போகிறேன், முதல்வர் வேட்பாளராக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முகம் மட்டும்தான் வேறு, ஆனால் மற்றபடி கட்சி எல்லாம் விஜயனை மட்டும்தான். அதேமாதிரி மக்களில் ஒருத்தராகிய யாராவது ஒவ்வொருத்தர் நல்லா படித்தவங்க, திறமையானவங்க, அரசியல் பற்றி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க பரவாயில்ல, நல்ல மக்களாக பார்த்து நான் ஒவ்வொரு தொகுதியில் நிற்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அரசியல் கொள்கை எதிரி ஒருத்தர் இருக்காங்களாம், அரசியல் எதிரி ஒருத்தர் இருக்காங்களாம். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம வந்து பொதுவான ஆள் அப்படின்னு சொல்லி விஜயனை சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். மக்களாகிய நீங்கள் எல்லாம் என் உசுறு, எல்லாருக்கும் வணக்கம், உயிர் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கும் போது சும்மா சிங்கம் மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் நடந்துச்சு. விஜயனுக்கு பிடிச்ச ஒரு 2 பேரில் முதல் ஆள் பார்த்தீங்கன்னா, நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நேரில் பார்த்து அவங்க கூட கை கொடுத்து ஒன்றா ஒரு அரசியல் நடத்த முடியல. ஆனால் அவர் வழியில் நம்ம கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவரோட ஆசையோட எங்கள் அண்ணனோட ஆசையோடு நான் வந்து அரசியல் ஆரம்பிச்சிருக்கேன், அவர் மாதிரி நான் பண்ண போகிறேன்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நிறைய பேர் அண்ணன் விஜயனை வந்ததுமே நிறைய பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் அண்ணன் வந்து இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். அண்ணன் வந்ததும் பார்த்ததும் போகிற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான், இல்லை கொஞ்சம் வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா காலைல வந்து கக்கூச தண்ணி இல்லை, அங்கே தண்ணி இல்லைங்க தள்ளினாங்க. ஈவினிங் தான் சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வெயில் இருக்கான்னு சொல்லி அண்ணன் சீக்கிரமாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு மீட்டிங்கை. அதே மாதிரி தண்ணி எல்லாம் ஈவினிங் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு திறந்து விட்டாங்க. எல்லா வேலையும் கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி மக்கள் கூட்டம் பார்த்தா 10 லட்சம் பேருக்கு மேலே இருந்தாங்க நண்பர்களே. கூட்டம் அவ்வளோ ஒரு க்ரௌடு. இப்போ வண்டியெல்லாம் ப்ரோக்ராம் முடிஞ்செல்லாம் மாநாடு முடிஞ்சு டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காங்க மதுரையில். பயங்கர கூட்டமாக டிராஃபிக்காக வண்டி இன்ச்சாக தான் நவுண்டு போகுது. அவ்வளோ பயங்கரமான கூட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி நம்ம தளபதி விஜயன் மாநாட்டில் வந்து ஒரு சிறப்பம்சம் இருந்துச்சுன்னா, தளபதி விஜயனோட அம்மா அப்பா 2 பேருமே வந்திருந்தாங்க. வந்ததுமே அவங்கள தொட்டு வணங்கி கும்பிட்டுட்டு கட்டி பிடிச்சி வணங்கிட்டு பாசமாக அதுக்கப்புறம் தான் வந்து தலைவர் அந்த ரேம்ப் வால் நடந்து போயிட்டு மக்களெல்லாம் பார்த்து கை காமிச்சார். அதனோட தொண்டர்கள் எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, விஜய் அண்ணனோட அம்மா அப்பா 2 பேருக்கும் பிரச்சனை, பேச மாட்டேன் வைக்க மாட்டேன் சொன்னவங்களுக்கு பதிலடியாக சவுக்கடியாக இப்போ நீங்கள் நேரில் பார்த்து கை கொடுத்து குலுக்கி கட்டிப்பிடிச்சு அவங்க அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருனாலும் வரட்டும், புதிய அரசியல் தலைவர் கொண்டு வர்றாரு விஜய் அண்ணன். கண்டிப்பாக மக்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் சரி தான் நம்ம வரவேற்போம். ரைட் நம்பர்ல உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜயனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட அரசியலில் வரலாமா, அவர் முதலமைச்சராக நிற்கன்னு சொல்கிறாரு, அவர் ஆதரிக்கிறவங்களும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேண்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நம்ம சேனலில். தேங்க்யூ.